வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்ஸஸ் பிக் பாஸ். இன்னைக்கு நம்ம எபிசோடில் மிஸ்ஸஸ் பிக் பாஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. பட் ஆல்சோ ஷீ இஸ் அனிமிக். நம்மளுடைய முதல் கண்டஸ்டன்ட் தருண் பிரசாத். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிஸ்ஸஸ் பிக் பாஸோட ஆர்கன்ஸ்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மிஸ்ஸஸ் பிக் பாஸின் ரத்தநாளம். நிப்பாட்டுங்களா? யாரா நீங்கள்? நாங்கள் தான் ஆர்பிசி. முன்னாடி பேக் மாட்டியிருக்க. நாங்கள் ஆக்சிஜன் கொண்டு போகிறோம். சரி, உன்கிட்ட பேக் இருக்குது, இவங்கள்ட்ட பேக்கே இல்லையே. அதுவா, எங்கள் ஓனர் அம்மா சாப்பாட்டில் இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் எங்களால் ஹீமோகுளோபின் உற்பத்தி ரொம்ப கம்மியாக தான் பண்ண முடியுது. அதனால் ஆக்சிஜன் கம்மியாக கேரி பண்ணுவோம். அதனால தான் என்கிட்ட ஒன்று இருக்குது, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன பிரச்சனை? அதனால எங்களால் முக்கியமான உறுப்புக்கு இவ்வளோ தான் ஆக்சிஜன் கொண்டு போக முடியும். அதனால தான் எங்கள் ஓனர் அம்மா சோகமாகவும் சோர்வாகவும் இருக்காங்க. நல்லா தான்டா கட்டிக்கிறாங்க வீடை. காலை 8:30 ஜாகிங் டைம். ஓ, ஜாகிங் டைமா? சரி, லாங்ஸ் என்ன பண்ணுறாங்க போய் பார்ப்போம். நுரையீரல் அறை. 10 அடி கூட எடுத்துக்கல, நீ ஏன்டா இவ்வளோ மூச்சு வாங்கிட்டு இருக்க? டேய், நான் நார்மலாக கொடுக்கும்போது நல்லா தாண்டா இருந்தீங்க. இப்போ அந்த அம்மா ஜாகிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் ஓவர் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன்டா. நான் வாரி கொடுக்குற ஆக்சிஜன்லாம் என்ன தாண்டா பண்ணுறீங்க? டேய் ஆர்பிசி, எங்கடா இருக்க? அப்பா, லங்ஸுக்கே இந்த நிலமைனா அப்போ ஹார்ட்டுக்கு என்ன நிலமை இருக்கும்? சரி, வாங்க போய் பார்ப்போம். இருதய அறை. நீங்கள் என்ன ப்ரோ வழக்கத்துக்கு மாற அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? ப்ரோ, நான் வழக்கமாக பண்ற அளவுக்கு ஆக்சிஜன் பம்ப் பண்ணா தேவையான ஆக்சிஜன் போக மாட்டேங்குது ப்ரோ பிளட்ல. அதனால நான் அதிகமாக வேலை பார்த்தாதான் தேவையான பிளட் போகுது, தெரியுங்களா? இதனால எங்க அம்மாவுக்கு பால்பிட்டேஷன் வேற வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஆர்பிசி ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கதான் காரணம். அதுக்கு காரணம் அயன் ஒழுங்கா சாப்பிட்டாதான் ப்ரோ. ப்ரோ, நீங்கள் பம்ப் பண்ணிட்டே பேசுங்க ப்ரோ. நம்ம செத்துக்கிட்டு போயிட போகுது. என்ன எல்லாருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம என்ன தான் சாப்பிடுதோ? மதியம் 1 மணி. ஓ, லஞ்ச் டைம். சரி, ஸ்டொமக் என்ன தான் போய் சாப்பிடுதுன்னு போய் பார்ப்போம். வயிற்று பகுதி. என்ன இந்த மாதிரி அவ்வளோ கம்மியாக சாப்பிட்றாங்க? அதனால தான் அனிமிக்காக இருக்கான் அப்போ. ஆமாப்பா, அப்படியே சாப்பிட்டாலும் எதுவுமே அயன் டிஸ்பிளே சாப்பிட மாட்டாங்க. 10வது குறைக்கு ஃபோலிக் ஆசிட் அயன் டேப்லெட்லாம் சாப்பிட மாட்டாங்க. கேட்டால் வாமிட் எடுக்குதுங்கிறாங்க. என்ன பண்ணுறது உங்களை வச்சுட்டு? இரும்பு சத்து இருக்கிற மாதிரி குணம்னா என்னென்ன சாப்பிட்றது? இரும்பு சத்து இருக்கிற மாதிரி முருங்கைக்கீரை, ஆட்டு செவரொட்டி, கீரை வகைகள், தானியங்கள், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி நிறையா இருக்குப்பா. என்னென்ன சாப்பிட்லாம்? இவங்க டயட் பிளான்லாம் மோசமாக தான் இருக்குது போலையே. பிக் பாஸ் அவர் ஒய்ஃபு இன்னும் நிறைய அயன் ரிச் ஃபுட்டாக வாங்கி தரணும். தருண், நீங்க இன்னும் ஒரு ரூமை செக் பண்ணோம். ஆமாம், இந்த ரூமை செக் பண்ணவே இல்லை. கர்ப்பப்பை. இவன் யாரா? ஓ, மிஸ்ஸஸ் பிக் பாஸின் சித்திர புத்திரனா? தாடி வச்ச குழந்தையா இருக்கும் போலையா. தருண், இந்த குழந்தையை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? அம்மா அனிமிக்காக இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி டியூரிங் சைல்ட் பர்த், லோ பர்த் வெயிட்டாக இருக்கலாம், ப்ரீட்டமாக இருக்கலாம். அவ்வளோதான் எனக்கு தெரியும். சரியான விடை. அது மட்டும் இல்லை, நியூரோ டெவலப்மெண்டல் டிஃபெக்ட்ஸ், இருதய கோளாறுகள் மற்றும் இந்த நிலை தொடர்ந்தால் அந்த குழந்தை இறந்து போக வாய்ப்புள்ளது. இப்படியே போயிட்டு இருந்துச்சு, என் உயிருக்கு ஆபத்தாக கூட அமையலாம். பார்த்து ஊதானமாக இருந்துக்கடா. தெரியுது, நீ மூடு. வெல்கம் பேக் தருண். நீங்கள் மிஸ்ஸஸ் பிக் பாஸ் வீட்டு பயணத்தில் என்ன பார்த்தீங்க? எங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிசியோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாகிறதுனால ஸோ ஓவராலாக பேஷண்ட்டுக்கு வெட்டிக்னஸ்ஸு, பிரெத்லெஸ்னஸ்ஸு, அப்புறம் ஹார்ட்டோட ஒர்க்லோட் அதிகமாகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெரிஃபெல்லாக பார்த்தீங்கன்னா ஃபைல்னஸ் ஆஃப் ஸ்கின்னு, கோல்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்ஸ், இந்த மாதிரிலாம் நோட்டீஸ் பண்ணேன். இதெல்லாம் யூஸ்வலாக வர காம்ப்ளிகேஷன்ஸ். உங்களுக்கு சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு ஏதாவது தெரியுமா? இல்லை சார், தெரியாது. இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் ப்ரீ எக்லாம்சியா, ப்ரீடம் பேபி, போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ், அப்புறம் கடைசியில் மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். இதெல்லாம் சீரியஸான த்ரெட்டாக இருக்கலாம். சார், அப்போ அனிமியானா இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா சார்? பொதுவாக ஆன்டினேட்டல் மதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஃபோலிக் ஆசிட் மற்றும் ஃபெரஸ் சல்ஃபேட் டேப்லெட்ஸ் கொடுப்போம்.
அதுக்கும் அவங்களுக்கு அனிமியா சரியாகலைன்னா அவங்களுக்கு அயன் சூக்ரோஸ் போன்ற இன்ஜெக்ஷனை கொடுத்து அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸை குறைப்போம். தாய்மார்களே, இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட பழகுங்கள். இரத்த சோகையை வெல்லுங்கள். நான் மற்றும் மற்ற மருத்துவர்கள் எப்பொழுதும் உங்களை